இன்றைக்கி 7 month பேபியோட டே 2 மீல் பிளான் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 tablespoons ஸ்ப்ரவுடர் ராகி பவுடர் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேவையான அளவு மேங்கோ அதில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ராகி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே அதிகம். அதனால் மறக்காமல் உங்கள் பேபி ஃபுட்டில் இந்த ரெசிபியை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு 2 tablespoon ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 minutes ஊற வச்சுட்டு கொஞ்சமாக முளை கட்டின பச்சை பயிறு, மீடியம் சைஸ் பம்கின், ஒரு கேரட் எடுத்து ஸ்கின் அவுட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கார்லிக் தோல் உரிச்சு வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி குக்கர் லிட் போட்டு மூடி 3 to 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். கூல்டவுன் ஆன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். அம்முக்குட்டிக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. டின்னருக்கு ஒரு பாத்திரத்தில் 2 tablespoon பாயில் ரைஸ் ஆட் பண்ணி ஒரு கேரட் துருவி அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் காய்ச்சி கூல்டவுன் ஆன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். அம்முக்குட்டிக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டே 3யோட மீல் பிளான் ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.